நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், உங்களோட பழைய வீடியோஸ் பார்த்த ஃபீல் இப்போ தான் எங்களுக்கு கிடைக்கிது, உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இப்படி தான் உங்கள் சேனலில் வீடியோஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக கூட நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த லாங் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால காலையிலே எழுந்து வாசலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு, அருகாலுக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டு விட்டுட்டு, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுட்டு, உருளியில் பூ வச்சு, அப்புறம் வெளியிலையும் வாசல்லாம் அழகாக கோலம் போட்டு சூப்பராக டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரைடே அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையை சொல்லணுன்னா 2 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீடியோக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணதுண்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோஸ் தாண்டி எனக்கு பர்சனலாக இப்படி தான் இருந்தால் எனக்கு பிடிக்கும், இப்படிலாம் என் வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்காகவே சில விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ஈவினிங் மேலே நான் வந்து பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இடத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். தம்பி நான் தான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் தொடச்சி விட்டான். இந்த பூஜையை பற்றி கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம். எனக்கு வந்து பெருசாக வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா. இருந்தாலும் லாங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி இந்த பூஜையை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சாமியை கும்பிட்றோம் அப்படின்றது வந்து முழு மனசோடு நம்ம பண்ணோம் அப்படின்னாலே போதும். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு ரொம்ப ப்ராப்பராக பார்த்து அப்படி பண்ணணுங்கிறலாம் கிடையாது. எப்படி பண்ணாலும் நம்ம கடவுள் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுப்பார். அந்த நம்பிக்கையோடு நமக்கு தெரிஞ்சதை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள்.